எந்திரி அவனுக்கு அந்த கருவண்டுக்கு வாங்கின மாதிரி வாங்கிட்டு ஒன்று விட்டுருங்கப்பா. ஓ ஆ அசுரன் படபாணியில் இந்த காலத்திலும் தடை செய்யப்பட்ட நாட்டாமை தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு ஊரார் காலில் விழும் நபர் குறித்த காட்சி. நீ வந்து உன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இந்த கோன்ல அங்க சொல்றது இங்க சொல்றது வேலையெல்லாம் அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இப்படி பேசிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் துண்டு பிடிச்சி விடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. புரிஞ்சா இல்லையா? நீயும் ஊரோட இருக்கும்போது தானே ஒரு ஆள் பேசினா எவ்வளவு ரூபா பயனுன்னு நீங்க அக்ரிமெண்ட் போட்டிய, 10,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி போட்டியெல்லாம் இல்லையா? நீனு இருந்தல்ல அப்போ ஊரோட தானே இருந்து, அதுக்கப்புறம் தானே ஊரோட போனாயவன். ஆமா, அதுக்கப்புறம் தானே வேலைக்கு போனேன். புரிஞ்சுதா? அப்ப நீ இப்போ 10,000 ரூபா தண்டம் கட்டணும்னு உனக்கு தெரியுமா? நீ ஏன் போனேன்? எந்திரி. தனக்கு சொந்தமான நிலத்தை தர முடியாது என கூறியதால் தனது குடும்பத்தை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்து விட்டார்கள். தங்களிடம் பேசியவர்கள் சிலரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இதனால் அன்றாட செயல்களை செய்ய முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம் என குற்றச்சாட்டு. காலில் விழுந்தது வந்து எப்படின்னா, எங்கிட்ட சென்ட்ரிங் வேலைக்கு வந்ததுக்காண்டி அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் பெத்த பிள்ளை, 2வது நடுவில் உள்ள பிள்ளைய ஊரில் உள்ள பலசர கடை அதிபருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அவன்கிட்ட போய் மறிச்சு உன் மாமன் ஊரில் மன்னிப்பு கேட்கணும், தெண்டம் 10,000 கொடுத்தா தான் உனக்கு பொங்கப்படி வரும், இல்லைன்னா உன் கடையில் யாரும் சாமான் வாங்க மாட்டோம், நீ ஊரில் கடை நடத்தக்கூடாது அப்படின்னு அவனுக்கு நெருக்கடி கொடுத்தனால அவர் பிள்ளை வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காண்டி ஊரில் போய் காலில் விழுதாரு. அவ்வளோ ஒரு மத்தியிலையோ நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு என்ற வசனத்தை கேட்டால் அது பழைய படமாச்சே என கூறுபவர்களே அதிகம். காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட பிறகும் நாட்டாமை, ஊர்கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவற்றுக்கு தடை செய்யப்பட்ட பின்பும் எங்கு இப்படி ஒரு மோசமான நிலை? என்ன நடந்தது? அவனுக்கு அந்த கருவண்டுக்கு வாங்கின மாதிரி வாங்கிட்டு ஒன்று விட்டுருங்கப்பா. ஓ அதெல்லாம் சந்தா பணம் வரி பணம்லாம் தருவான்டா. இவன் ஆடுறா. ஊரை கூட்டி தான் சார் நடக்கும். இரவு 9 மணிக்கு 9:30 கூட்டம் நடக்கும் சார். நைட் 1 மணி வரைக்கும் நடக்கும் சார். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அருகே பால்கட்டளை வடக்கு தெருவை சேர்ந்த விவசாயி நாராயணன். இவர் தனது குடும்பத்தினரை கடந்த 6 மாதமாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு மனு ஒன்றை அளித்திருக்கிறார். இது குறித்து செய்தியாளர்களிடமும் பேசிய அவர், தங்களது பகுதியில் உள்ள ஆதீனத்திற்கு சொந்தமான சுமார் 2.5 ஏக்கர் கோவில் நிலத்தை தான் வாங்கி இருப்பதாகவும், அந்த நிலத்தை ஊருக்கு தரும்படி ஊர் நிர்வாகிகள் கேட்டதை தான் கொடுக்க மறுத்துவிட்டதாகவும், இதனால் ஊருக்கு கட்டுப்படவில்லை என கூறி தங்களது குடும்பத்தை ஊரை விட்டே ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஊர் நாட்டாமை என கூறப்படும் இளையராஜா என்பவர் இது குறித்து உத்தரவிட்டார். மேலும் தீர்ப்பை மீறி எங்களது குடும்பத்தாரிடம் யாராவது பேசினால் அவர்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக கூறிவிட்டார். மேலும் அப்படி பேசுபவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் எனவும் கண்டிப்புடன் கூறியிருக்கிறார்கள். அதன் பிறகும் தங்களிடம் பேசிய 3 குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என பகிரங்க குற்றஞ்சாட்டுகிறார் நாராயணன். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்களாம். ஆனால் போலீசார் பேசியும் ஊர் நாட்டாமை போலீசார் பேச்சை கேட்கவில்லை எனவும் நாராயணன் அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறார். இதற்கிடையே நாராயணனிடம் வேலைக்கு சென்ற பெருமாள் என்பவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாகவும், அவர் ஊரார் முன்னிலையில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் என்றும் நாராயணன் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். எந்திரி. அவனுக்கு அந்த கருவண்டுக்கு வாங்கின மாதிரி வாங்கிட்டு ஒன்று விட்டுருங்கப்பா. ஓ அதெல்லாம் சந்தா பணம் வரி பணம்லாம் தருவான்டா. இவன் ஆடுறா. இது குறித்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 28/12/2023 எங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். 17 நாள் கழிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கோம். ஊரே வந்து போய் சொல்லி நாங்கள் ஒதுக்கி வைக்கலன்னுட்டாங்க. எங்கள்கிட்ட எந்த ஒரு அத்தாட்சியும் கிடையாது, வீடியோவும் கிடையாது. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கள் வயலில் உழக்கூடாது, என் வயலில் கலப்படுங்கக்கூடாது, இவனுக்கு பொங்கப்படி கொடுக்கக்கூடாது, எல்லா வழியிலும் எங்களுக்கு இம்சை கொடுத்து டார்ச்சர் கொடுத்து என்கிட்ட வேலைக்கு வந்த 2 பேரையும் என் கூட ஒதுக்கி வச்சுட்டாங்க. எனது அண்ணன் தம்பி என் பிள்ளைகள் கூட பேசினால அவங்களையும் ஒரு 3 பேரை ஒதுக்கி மொத்தம் 6 நபரை எங்களை தனிமைப்படுத்திச்சிட்டாங்க. எவன் பேசுகிறானோ அவனுக்கு 10,000 தண்டம். ஊரில் சேரணுமா அவனுக்கு 1 லட்ச ரூபா. எங்கள் 5 பேர்த்துக்கும் அந்த 5 பேருக்கும் 1 லட்ச ரூபா. நான் 2 ஏக்கர் 14 சென்ட் ஊருக்கு தானமாக கொடுத்துணுமா. அவங்க காசு கொடுக்க மாட்டாங்களாம். அதை சுடுகாடு மயானம்னு யூஸ் பண்ண போகிறாங்களாம். ஊரில் என்ன செய்யணும் நான் கேட்கணுன்னு, நீ கொடுத்தே ஆகணும், காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க.
நான் இடத்தையும் வாங்கினேன், நான் சுய சம்பாத்தியில் வாங்கினது எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுங்கன்னாக்கி அதெல்லாம் கிடையாது. நீ ஊருக்கு எழுதி கொடுத்து மன்னிப்பு கேளு. நாங்கள் 6 மாத காலமாக ஊரை விட்டு தான் எங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இளையராஜாங்கிறவருக்கு நாட்டாமல் விழுந்திருக்கு. நாட்டாமல் சொல்லு தான் தீர்ப்பு. காலில் விழுந்தது வந்து எப்படின்னா, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பெருமாளுங்கிறவரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. மாலை மகம் பேர் பெருமாள், இவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்னென்னா எங்கிட்ட சென்ட்ரிங் வேலைக்கு வந்ததுக்காண்டி அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் பொண்ணுக்கு கூட அவர் பெத்த பிள்ளை 2வது நடுவில் உள்ள பிள்ளைய ஊரில் உள்ள பலசர கடை அதிபருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அவன்கிட்ட போய் மறித்து உன் பிள்ளைக்கு உனக்கு பொங்கப்படி வரணும், உன் மாமன் ஊரில் மன்னிப்பு கேட்கணும், தெண்டம் 10,000 கொடுத்தா தான் உனக்கு பொங்கப்படி வரணும், இல்லைன்னா உன் கடையில் யாரும் ஜாமான் வாங்க மாட்டோம், நீ ஊரில் கடை நடத்தக்கூடாது அப்படின்னு அவனுக்கு நெருக்கடி கொடுத்தனால அவர் பிள்ளை வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காண்டி ஊரில் போய் காலில் விழுதார். அவ்வளோ ஒரு மத்தியிலையோ அவர் 2 பொண்ணு அந்த ஊரில் கட்டி கொடுத்துருக்காரு. ஒரு மருமகன் வந்து எனக்கு பொங்கப்படியே வேண்டாம், நீர் காலில் விழுந்து எனக்கு பொங்கப்படி தர வேண்டாம், ஊர் காலில் விழுந்து. இரவு 9 மணிக்கு 9:30 கூட்டம் நடக்கும் சார், நைட்டு 1 மணி வரைக்கும் நடக்கும் சார். போலீஸ் அதை ஏற்றுக்கிட மாட்டேன்ட்டாங்க. கச்சை காவல் நிலையத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் ஐயா எவ்வளவோ கெஞ்சினார், 1.5 மணி நேரம் போராடுறாரு. ஒரு 30 வயசு பையன் அந்த இளையராஜாங்கிறவன் மல்லு கட்டி விட மாட்டேங்கான். நாட்டாமல் அதே சோழியாக இருக்கா சார். அந்த நாட்டாமல் வேலை வெட்டிக்கு போக மாட்டார். இளையராஜாங்கிறவன் போய் எங்கள் ஊர் மத்தியில் ஒரு பொங்க மரம் இருக்குது, அதிலே தான் உட்காந்துருப்பான். யார் என்ன செய்தா, இவன்ட்ட யாரெல்லாம் பேசுகிறான் அவனுக்கு பயனு. என் சட்டத்தில் இடம் இருக்காது, நீதிபதிக்கு நான் சட்டத்துக்கு கட்டுப்படுறேன். அரசாங்கம் மாதிரி நடத்தினா எப்படி சார் ஒரு ஊரில்? அப்புறம் என்னோட அண்ணன் மூத்த சகோதரர் 25/4/2024 அன்று ஊர் கூட்டம், சந்தா கூட்டம், அன்னைக்கு அவனை காலில் வச்சு விழுந்த வச்சு தெண்டை நான் அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா என் அண்ணன் உள்ளே விழுதான், நாளைக்கு எனக்கு தானே கதி.